மனுஷனுடைய நீதி கடவுளுடைய பார்வையில் அழுக்கான கந்தை, அது தீட்டான ஒரு கந்தையாக கடவுள் பார்க்குறார். ஒரு பொன் தட்டில் ஒரு அசிங்கமான ஒரு குரலை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அப்படி தான் பாவியான மனுஷன் கடவுளுக்கு செய்யக்கூடிய நற்காரியம். பாவியான மனுஷன் கடவுளுக்கு இதை கொடுக்கும் பொழுது கடவுள் அது அருவருப்பாக காயினுடைய காணிக்கையை எப்படி அவர் அருவருத்து வருகிறாரோ அப்படி தான் உங்களுடைய நல்ல காரியங்களை அவர் வெறுக்கிறார். இப்போ எப்படி கடவுளை அன்பு கூறுகிறார்னா, கடவுள் என்னுடைய பாவ சுபாவத்தை அறிந்து உணர்ந்து அன்பு கூறுகிறார். நான் மிகுந்த துன்மார்க்கமான மனுஷன், நான் கடவுளுக்கு நன்மையாக எதையும் செய்ய நான் கடவுளை பகைக்கிறவன், நான் சொந்தமாக இந்த உலகத்தை தான் நேசிப்பேன், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் தான் என்னுடைய இருதயம் இருக்கும், நான் பாவத்தை தான் தண்ணியை போல குடிக்கிற மனுஷன், நான் நல்லது எதையும் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு தான் அவர் இறங்கி அன்பு கூறுகிறார். இப்போ கடவுளுடைய அன்பை நான் புரியணும்னா நான் நல்லவனாக மாறுறதில்லை, நான் என் பாவ